அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நடிகர் விஷால் அவர்கள் இதுவரைக்கும் திருமணமே செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒரு கொள்கைக்காக இருந்தாரு. அவர் நடிகர் சங்க கட்டடம் எழும்பாம நான் கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னாரு. அவர் கூட இன்னைக்கு வந்து தன்னுடைய மணமகளின் பெயரை வந்து அறிவிச்சிட்டாரு. அதனால இயக்குனர் திரு ஸ்ரீராம் அவர்கள், நீங்க வந்து உங்களுக்கும் கூடிய சீக்கிரம் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு திருமணம் நடக்க வேண்டும் அப்படின்னு வாழ்த்துறேன். ஏன்னா அவருடைய கனவு வந்து சினிமாவில் வந்து ஒரு சாதனையை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் திருமணத்தை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், திருமணம் பண்ணி பாருங்க. அந்த சவாலை நீங்கள் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக எதிர்கொண்டுட்டீங்கன்னா சினிமாவெல்லாம் வந்து ஊதி தள்ளிடலாம், பிரச்சனையே இல்லை. இப்போ வந்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லாரை பற்றியும் ஓரளவுக்கு நான் டக்கு டக்குன்னு பேச முயற்சி பண்ணுறேன். நான் வந்து அவங்களுடைய கிரேட்னஸ் ஆர்டரில், குரோனலாஜிக்கல் ஆர்டர், அல்ஃபபெட்டிக் ஆர்டர்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒருத்தங்களுடைய அவங்களுடைய அந்தஸ்து, அவங்களுடைய விஐபி ஸ்டேட்டஸ் ஆர்டரில் வந்து சொல்லுவாங்க. நம்ம அந்த மாதிரி எந்த ஆர்டரும் சொல்லலை. இருக்கிறதுலையே வயசு கம்மியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். ஸோ நான் அந்த ஆர்டரில் போகும்போது நீங்கள் புரிஞ்சுக்கலாம், நீங்கள் அதுக்கு அடுத்தது ரொம்ப இளையவர் அப்படின்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். அந்த ஆர்டரில் தான், நான் வயசு ஆர்டரில் தான் போக போகிறேன். ஸோ ஆப்வியஸ்லி ஃபஸ்ட்டு வந்து குட்டி பாப்பா ஸ்ரீவர்ஷினி தூள் கலப்பிடிங்க. அவங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப பசிக்குது. அதனால் அதுக்காகவாவது ரொம்ப சுருக்கமாக பேசணும் அப்படின்னு. நான்லாம் பேசணுன்னா கொஞ்சம் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு, இருந்தாலும் அதெல்லாம் மேக்ஸிமம் சுருக்கமாக பேசுகிறோம். ஏன்னா 5 வயசு அந்த பாப்பாவுக்கு எவ்வளோ டிசிப்ளின் பாருங்களேன். இங்கே நம்ம எல்லாருமே வந்து பசிக்குதே, போகலாமா இல்லையா, கஸ்தூரி எப்போ பேசும் எப்போ முடிக்கும் அப்படி யோசிச்சுட்டு இருப்பீங்க. அந்த பாப்பா உட்கார்ந்த இடத்துலையே, நம்ம கதாநாயகருடைய மடியில் உட்கார்ந்த இடத்துல எந்த ஒரு முக சுளிப்பும் இல்லாமல் அவ்வளோ சமத்தா நல்லா வளர்த்துருக்கீங்கம்மா பாப்பாவை வந்து. அது ஒரு சைல்டு ப்ராடிஜி. நல்லா வருவீங்க, வாழ்த்துக்கள். நம்முடைய இந்த படத்தின் கதாநாயகன் எங்கள் அபிமான நடிகர் பரம்பரையில் ஒரு வாரிசுங்கிறது வந்து எல்லா இடத்துலையும் அது கண்டிக்கக்கூடிய விஷயம் கிடையாது. சில இடங்கள்ல அது வரவேற்க வேண்டிய விஷயம். அப்படி வருக வருக என்று வரவேற்கிறோம் திரு பிஜேஷ் நாகேஷ் அவர்களை. இங்க பார்க்கறதுக்கு இங்க செம்ம கிளாமரா வந்திருக்கிறாங்க. படத்துல வந்து கதையின் நாயகனாக வாழ்ந்திருக்கிறாங்க. அவர் வந்து தன்னுடைய பாட்டி பேரை வந்து சொல்லாம வெட்கப்படுறதும், அதே போல் கணக்குல நல்ல மார்க் வாங்கணும் தானே கேட்டிருக்க அப்படிங்கிறதும், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்னன்னு கேட்குறதும், உங்களுடைய அந்த சிரிப்பு, அந்த வெள்ளந்தியான ரியாக்ஷன்ஸ் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம பார்த்தது இந்த ஒரு சாம்பிள் தான். அந்த சாம்பிளே வந்து ஒரு சோறு, ஒரு பானை சோற்றுக்கு பதம்ங்கிற மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. நல்ல அர்த்தமுள்ள கதாபாத்திரங்களை அடைந்து சினிமாவில் ஒரு நல்ல இடத்துக்கு வரணும். உங்களுடைய தாத்தா பெயரையும் உங்களுடைய தந்தை பெயரையும் நிலையாட்டணும் அப்படின்னு நான் உங்களுக்கு வாழ்த்துக்கிறேன். ஐயா ராம்ஜி அவர்கள், மக்கள் குரல் ராம்ஜி அவர்களுக்கும் எனக்கும் வந்து ஒரு நன்றி கடன் இருக்கு எனக்கு அவருக்கு. முதலாக நான் தமிழ் சினிமாவுக்கு வந்தபோது அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும், உங்கள் யாருக்கும் தெரியாது. நான் வந்து என்னுடைய முதல் படம் ஆத்தாவன் கோயிலிலே திரு கஸ்தூரி ராஜா அவர்கள் தான் என்னை அறிமுகப்படுத்தினார். அவருடைய குலதெய்வம் பேர் கஸ்தூரியை தான் எனக்கு சூட்டினார், அழகு பார்த்தாரு. ஆனால் கஸ்தூரி ராஜா அவர்களுடைய எழுத்தில், அவருடைய உருவாக்கத்தில் நான் வேற ஒரு படத்தில் தான் முதல்ல நடித்தேன். அப்போ முதல்ல நடித்த அந்த படத்திலிருந்து ஸ்டில்ல முதல்ல போட்டது ராம்ஜி அவர்கள் தான். அந்த படம் வந்து வரல. உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த படம் டேக் ஆஃபே ஆகலை. சில நாட்கள் படப்பிடிப்பு நடந்தது. அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஆத்தாவன் கோயிலில் நடித்தேன். ஸோ கஸ்தூரியாக மாறுவதற்கு முன்னிலிருந்து என்னை பார்த்து என்னுடைய நலம் விரும்பியாக இருக்கக்கூடியவர் ஐயா, வணக்கம். இங்கேருந்து காலை நான் வணங்கிக்கிறேன். சினிமாவுக்குள்ள யாரும் வந்துட்டா அது வேற மாதிரி அவங்களுடைய திசை போயிடும் அப்படிங்கிறது ஊடகத்தில் ஒரு புறையோடி போயிருக்கக்கூடிய ஊடகங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு பார்வை அது. சினிமாக்காரங்க எல்லாருமே ஒரு மாதிரிப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து இன்றைய யூடியூப் உலகம் மக்களிடையே கொண்டு சென்றடைய வைத்திருக்கிறது. ஆனால் சினிமாவை நல்லா தெரிஞ்சவங்க, உள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் எல்லாருமே குடும்பம்னு சொல்லும்போது அதில் எல்லாருமே
தன் அப்பா, சித்தப்பா, அம்மா, அண்ணி, அக்கா எல்லாரை விட சகோதரர்கள், சகோதரிகள் தான் அதிகமாக இருப்பாங்க. சினிமாவில் ஒரு ஒரு கால் டாக்ஸியில் போக கூட பயப்படுவோம். ஆனால் யூனியன் டாக்ஸியில் எங்களோட நைட்டு முழுக்க இங்கே ஒரு ஷூட்டிங் முடிச்சுட்டு நைட் ட்ராவல் நம்ம யூனியன் டிரைவர் சகோதரர்களோட போவோம். அது அவ்வளவு ஒரு பத்திரமான பாதுகாப்பான ஒரு விஷயமா இருக்கும். இங்கே நான் அதை திமிராவே சொல்கிறேன், பெருமையாக சொல்கிறேன், திமிரா கூட சொல்கிறேன். எத்தனையோ பாலியல் வன்முறைகள் அது இதுன்னு செய்திகளில் சினிமாவை பற்றி கிசு கிசு எழுதுறவங்க யோசிச்சு பாருங்க. செய்திகளில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாத்திலையுமே பலவிதமான பப்ளிக் பர்சன்ஸ் இன்வால்வ்டாக இருப்பாங்க. எங்கேயாச்சும் சினிமாவில் ஒரு பாலியல் வன்முறை நடந்திருக்கு, ஒரு காரில் போனாங்க, அந்த கார் டிரைவர் அத்துமீறினாரு, இல்லை ஒரு தொழிலாளர் அத்துமீறினாரு, இப்படி எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியுமா? டெய்லி என் ஸ்டாஃப் எல்லாம் என்னுடைய மேக்கப் நிபுணர், என்னுடைய சிகை அலங்கார நிபுணர், என்னுடைய காஸ்டியூமர் எல்லாருமே ஆண்கள் தான். ஒரு கவர்ச்சியாக தோற்றம் அளிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த உடைய அந்த நேரத்தில் அந்த இடத்துல தைக்கிறவங்க கூட எனக்கு ஆண்கள் தான். அவங்க தான் எனக்கு சகோதரர்களா. ப்ரொஃபஷனலிசம் அப்படிங்கிறது சினிமாவில் கற்றுக்கணும். எல்லாரும் என்ன கேட்டாங்க, நேற்று கூட ஒருத்தர் கேட்டார், அமைதிப்படையில் நீங்கள் அல்வா வாங்கின அனுபவம் எப்படி இருந்துச்சுங்க அப்படின்னு. நான் 2 விஷயம் சொன்னேன். இந்த அனுபவத்தை யாருமே சத்யராஜை கேட்கறது இல்லை, என்னதான் கேட்குறாங்க அப்படின்னு. பட் முக்கியமாக என்னென்னா, இங்கே டைரக்டர் பேரரசு அவர்களுக்கெல்லாம் தெரியும், அந்த ஒரு சுட்டெரிக்கும் பாறையில் 1 மணிக்கு பிரேக்குக்குள்ள சீனை முடிக்கணும். நமக்கு சூடு முதுகு முழுக்க அப்படியே வேகுது. அதில் நம்ம எக்ஸ்பிரஷன்ஸ் வேற மாதிரி ரியாக்ஷன்ஸ் கொடுக்கணும். இட்ஸ் அ வெரி டிஃபிகல்ட் திங். அதில் எல்லாருமே ப்ரொஃபஷனலாக சீன் நல்லா வரணும்னு நினைப்பாங்களே தவிர யார் எப்படி ஸ்கோர் பண்ணலான்னு நினைக்கவே மாட்டாங்க. அது ஒன்லி சாரி டு சே, இன்றைய ஊடகங்கள் இதை எங்களுடைய கஷ்டங்களையும் எங்களுடைய நஷ்டங்களையும் நாங்கள் சந்திக்கும் சவால்களையும் நீங்கள் மக்கள்கிட்ட எடுத்து சொன்னீங்கன்னா அதுக்கே நிறைய டிஆர்பி, நிறைய வியூஸ் வரும். தேவையில்லாமல் ஃபேக் நியூஸ் சொல்லி பொழப்பு நடத்த வேண்டிய அவசியமே இல்லை. நல்லது சொல்லியே டாக்டர் ராஜ்குமார் சொன்ன மாதிரி எதிர்மறையான விஷயங்கள் நிறைய சொல்லும் பொழுது நேர்மறையான விஷயங்களை சொல்லுங்களேன். உண்மையாகவே இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பாசிட்டிவான விஷயங்களை காட்டுற படங்கள் மட்டும்தான் இன்னைக்கு பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றுக்கிட்டு இருக்கு. ஸோ இது எதுக்காக இதை நான் ஆரம்பிச்சேன்னா, சினிமாவுக்கு வந்தால் எப்படி இருக்குமோன்னு நினைக்கிறவங்க நடுவில் சினிமாவில் தன் மகனை ஈடுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அதே போல் சுஜாதாமா பக்கத்திலே இருக்கிறாங்க. அவங்களுடைய தந்தையார் திரு பத்மநாபன் அவர்களும் திருமதி பத்மநாபன் அவர்களும் எனக்கு இப்போ விருது கொடுத்து கௌரவிச்சாங்க. நேர்மறையான விஷயங்களை பேசணும் சினிமா அப்படின்னு சொல்றது ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த படம் வானரன் அப்படிங்கிற பேரும் சரி, ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு தான் அந்த ட்ரெய்லர் ஆரம்பிக்குது. ஜெய் ஸ்ரீராம்னு சொன்னா ஸ்ரீராமன் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், நீங்க வெற்றி பெறணும். உங்க பின்னாடி தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க. அண்ணனுடைய தம்பி உடையானா அப்படிங்களா? பக்கத்து வீட்டுக்காரரா? தண்ணி கேன் போட வந்தவர. ஜெய் ஸ்ரீராம் அப்படிங்கிறது அவருக்கு பர்சனலாக ஒரு வெற்றியை தர வேண்டும் என்று சொல்லும் அதே வேளையில் 2 விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இன்னைக்கு சமீப காலத்தில் எல்லாருமே டூரிஸ்ட் ஃபேமிலியை பற்றி பேசுகிறாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலியோட அதே அன்னைக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய நடிகருடைய பெரிய பிக் பட்ஜெட் ஃபில்ம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. அதுக்கு பல கோடிகள் பட்ஜெட்டில் செய்த அந்த படம் நல்ல கலெக்ஷன், அதுவும் பல கோடிகள் கலெக்ட் பண்ணியிருக்கு. பட் அந்த படத்தை வெற்றின்னு சொல்ல முடியல. டூரிஸ்ட் ஃபேமிலி எங்கேருந்தோ யாருமே எதிர்பார்க்காம அந்த படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அடிக்கும் பொழுது என்ன ஆகுது, சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய ஆக்சிஜனா இருக்கக்கூடியது, சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய புத்துணர்ச்சியா ஊக்கமா இருக்கக்கூடியது பிக் பட்ஜெட் படம். 50 கோடி 60 கோடி பட்ஜெட்டில் எடுத்து 65 கோடி 70 கோடி கலெக்ட் பண்ணுறதோ இல்லை 100 கோடி கலெக்ட் பண்ணாலே ஷேர் முழுசா பிரேக் ஈவன் ஆகாது. அப்படி 60 கோடியில் 100 கோடி கலெக்ட் பண்ணுறதுக்கும் 10 கோடியில் ஒரு படத்தை எடுத்து அது இன்னைக்கு 80 கோடியை தாண்டி கலெக்ட் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை நம்ம சொல்லும் போதே நம்ம புரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கு இவர்
ஒரு பட்ஜெட் சொல்லலாமா? நீங்க சொல்லலாமா? சில கோடிகள் அப்படி சொல்லுவோமே. அ சில கோடிகள். ஒரு கைக்குள்ள அடக்கக்கூடிய அளவுல ரொம்ப பார்த்து பார்த்து எடுத்திருக்கிறாரு ஒரு படம். இந்த படம் ஓரளவு நன்றாக ஓடினாலே, இந்த படத்துல முதலீடு பண்றவங்க எல்லாருக்கும் அது ஒரு பெரிய லாபத்த எடுத்து குடுக்கும். அதுக்கு இன்றைக்கு மாமன்ங்கிற படத்தையும் நம்ம சொல்லலாம். நான் ஒரு படம் நடிச்சிருக்கேன். டிடி நெக்ஸ்ட் லெவல். அதுவும் நல்லா போய்க்கிட்டு இருக்கு. பட் அந்த படம் வந்து கொஞ்சம் அதிகமான பட்ஜெட். ஸோ பெரிய பட்ஜெட் வந்து பெருசா ஓடுறதுக்கும், சின்ன படங்கள் வந்து நல்லபடியா ஓடுறதுக்குமே வந்து, சின்ன படங்கள் நல்லபடியா ஓடுறது தான் தமிழ் இண்டஸ்ட்ரிய நீண்ட கால ஒரு அனுகூலமாக, நீண்ட கால லாபத்துக்கு வழிவகுக்கும். பட் சின்ன படங்கள மக்கள் பார்க்க ரெடியா இருந்தா கூட, இதெல்லாம் ஓடிடில வந்துருமே, ஓடிடிலயே பார்த்துக்கலாமே, எதுக்கு தியேட்டருக்கு போகணும்னு நினைப்பாங்க. அதுக்கு காரணம், ஒரு மிகப்பெரிய படத்துக்கும், பெரிய படம்னு நான் சொல்றது பட்ஜெட்ல, ப்ரமோஷன்ல, விளம்பரங்கள்ல, ஒரு யூனோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பேக்கிங் இருக்கிற படம் வந்து எல்லாருக்கும் விளம்பரம், எதிர்பார்ப்பு எல்லாமே இருக்கும் இல்லையா? ஸ்டார் வேல்யூ. அதுக்கு படத்துக்கும் ஆம், சா ஒரு புதியவர்கள் முயற்சிக்கும் 2த்துக்கும் டிக்கெட் விலை பார்த்தீங்கன்னா ஒண்ணே தான். அதே டிக்கெட் விலைய நாம வந்து ஒரு தியேட்டருக்கு போறோம். அப்ப எதுக்கு செலவழிக்கணும் அப்படின்னு மக்கள் யோசிக்கிறது வந்து ஒரு நியாயமான ஒரு யோசனை தானே. ஆ, ஆனா ஓடிடில பார்த்துக்கலாம் நீங்க வெயிட் பண்ணீங்கன்னா, அந்த படத்துக்கு இன்னைக்கு யதார்த்த நிலைமை என்னன்னா, ஓடிடி தியேட்டர்ல நீங்க வந்து படத்த ரிலீஸ் பண்ணுங்க. தியேட்டர்ல ரிலீஸ் ஆனா ஓடிடில வாங்கிக்கிறோம். இல்லன்னா நீங்க இந்த ஓடிடிலயுமே வந்து ஸ்டார் படம். அது வந்து தியேட்டர்ல ஃப்ளாப் ஆனா கூட, தியேட்டர்ல வரவேற்பை பெறாவிட்டால் கூட, எங்களுக்கு தெரிஞ்சவங்க நடிச்சிருக்கிறாங்க. அது எங்களுக்கு நல்லா ரெகக்னிஷன் இருக்கிற ஸ்டார்ஸ் நடிச்சிருக்கிறாங்க. அத வந்து நாங்க ஈஸியா வாங்கிருவோம். பட் நீங்கலாம் புதிய முயற்சி. அதனால நீங்க தியேட்டர்ல மக்களுடைய வெர்டிக்ட்ட எடுத்துக்கிட்டு வாங்க. அப்படின்னு ஓடிடி தளங்கள் சொல்றாங்க. இன்றைய வியாபார எதார்த்தத்துல. அந்த மாரி ஒரு விஷயம் இருக்கும் பொழுது, தியேட்டர்கள்ல சின்ன படங்கள் வரணும். சின்ன படங்கள்னால தியேட்டர்களுக்கும் வந்து ஒரு லாபம் இருக்கணும். இவங்களுக்கும் ஒரு ஊக்கம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டு எல்லா திரையரங்குகளுமே ஒரே ஒரு ஒரு ஏறக்குறைய ஒரு மோனோபொலி மாரி தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து ராஜேஷ் அவர்கள் எங்க? ராஜேஷ் அவர்கள் எனக்கு சொன்னாங்க. ஆம், அது வந்து அப்படி இல்ல. நம்மளும் வந்து இதுல ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு. ஒரு பக்கமா தான் படங்கள் வரணும் அப்படின்ற ஒரு தாட்ட முறியடிச்சு, நாங்களும் இந்த ரேஸ்ல கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லி வர்றதே வந்து ஒரு பெரிய தைரியம் ராஜேஷ் அவர்களுக்கு உங்களுக்கு வந்து நம்ம வந்து பாராட்டுல சல்யூட் பண்றோம். அப்படி வர்ற படங்கள் ஒரு புதிய முயற்சியாக இருந்தால், அது ஒரு நல்ல முயற்சியாக இருந்தால், அதுக்கு தியேட்டர்ல வந்து இது திரையரங்க உரிமையாளர்கள் கிட்ட நான் ஒரு கோரிக்கையா சொல்றேன். டிஃபரன்ஷியல் பிரைசிங் வச்சுக்கோங்க. இதுக்கும் அதே ரூ. 150 டிக்கெட் வைக்காதீங்க. இது எப்படியும் ஷேரிங் பேசிஸ்ல தான் படத்த வெளியிட போறோம். அதுல வந்து திரைப்படத்தின் தயாரிப்பாளர் அவங்க டீம் வந்து அத அத ஒத்துக்கொள்ளும் பட்சத்தில், அதை விநியோகிக்கும் தரப்பினர் ஒத்துக்கொள்ளும் பட்சத்தில், படங்களுக்கு வந்து ரூ. 60 டிக்கெட் வைக்கலாம். ஒரு ஷோ ஃபாரின்ல பண்றாங்க. ஃபாரின்ல பெரிய பெரிய மல்டிப்ளெக்ஸ்ல வந்து பெரிய பெரிய ஸ்டார் இன்னைக்கு வந்து டாம் க்ரூஸ் நடிச்சது, அப்புறம் அந்த இதெல்லாம் வந்து நல்லா ஓடிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம் பெருசா ஓடிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் டிஸ்கவுண்ட் ஷோஸ் அப்படின்னு சொல்லி கன்செஷனல் ரேட்ல சில படங்கள வந்து அதே திரையரங்கத்துல இன்னொரு திரையில ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த மாரி ஒரு ஒரு முயற்சிய திரையரங்குகள் வந்து முயற்சி பண்ணலாம். அரசு தரப்புலயுமே குறிப்பிட்ட பட்ஜெட், அதாவது டபுள் டிஜிட்டலா போகாம 2 கோடி அல்லது 3 கோடி, 2 கோடி, 3 கோடிங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு சிறிய தயாரிப்புன்னு தான் கருதப்படுது. அதுக்குள்ள எடுக்கக்கூடிய சிறிய பட்ஜெட் படங்கள் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்கும் வகையில அதற்கான நேத்து வந்து கேளிக்கை வரிய பாதியா குறைச்சிருக்கிற அரசுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழக அரசு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களின் தலைமையிலான தமிழக அரசு கேளிக்கை வரியை குறைச்சிருக்கிறாங்க. அதுக்கு திரையுலகம் சார்பாக நன்றியை தெரிவிக்கும் வேளையில்
சிறிய படங்களுக்கு கேளிக்கை வரியை அறவே நீக்குமாறு என்னுடைய கோரிக்கையை வச்சுக்கிறேன். இது வந்து எல்லாருக்கும் நல்லதா வரும். இது போன்ற நல்ல முயற்சிகளுக்கு இது ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும். இது ஒண்ணு. 2வது, படங்கள், நேர்மறையான படங்கள் நான் சொன்னேன் இல்லையா, இதை இந்த இடத்துல சொல்றேன், பதிவு பண்றேன். சமீப காலமாக தமிழ் சினிமாவில் ஒரு நோய் அது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமா ஆகிக்கிட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன். என்னன்னு சொன்னா, சனாதனத்தையும் சாதியையும் இழிவுபடுத்தும் படங்கள், அதுதான் என்னவோ பெரிய முற்போக்குங்கிற ஒரு சிந்தனைய ஃபில்ம் மேக்கர்ஸ் கிட்ட நம்ம பார்க்குறோம். அப்படி வர்ற படங்களை மக்கள் சுத்தமா நிராகரிக்கிறதையும் பார்க்குறோம். ஒரு குறிப்பிட்ட ஆவுன்னா ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல ஆவுன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை, குறிப்பிட்ட ஒரு நம்பிக்கைய அதை வந்து சித்தரிக்கிறது. எப்படி சித்தரிக்கிறதுனா, ஒண்ணு காமெடியா சித்தரிக்கிறது, இல்லைன்னா அது பெண்களா இருந்தா, ஆண்களா இருந்தா அவங்கள வந்து காமெடியா சித்தரிக்கிறது, பெண்களா இருந்தா அவங்கள ஒழுக்க குறைவாகவோ அதை முற்போக்குங்கிற போர்வையில ஒழுக்க குறைவா சித்தரிக்கிறது. அந்த குடும்பத்துல எல்லாரையுமே வந்து அதை பார்த்தும் எதிர்த்து கேட்க முடியாத நிலையில இருக்கிற மாதிரி சித்தரிக்கிறது. இப்படிப்பட்ட படங்கள், ட்ரெய்லர்கள் மத நம்பிக்கையை கொச்சைப்படுத்தும் விதமாக சிலர் அணியக்கூடிய, இப்போ பிராமணர்கள்னு சொன்னா உடனே அவங்களுடைய பூணலை வச்சு தவறான காட்சிகளை அமைக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு போக்கை நம்ம பார்க்குறோம். இது முற்போக்கு கிடையாது. இது வந்து சமூக நீதியோ இல்ல மதச்சார்பின்மையோவும் கிடையாது. உண்மையான மதச்சார்பின்மை மேடம் அக்கா தமிழிசை அவர்கள் சொன்னதுதான். இன்னைக்கு மேடையில ஸ்ரீராம் இயக்குனரா இருக்கிறாரு, ஷாஜஹான் அவர்கள் இசையமைப்பாளரா இருக்கிறாரு. எத்தனையோ முற்போக்கு பேசும் இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் சமூகத்தையும் சாதியையும் வச்சு தவறான ஒரு பிரச்சாரத்தை படமா எடுத்துக்கிட்டு இருக்கிற வேளையில, நெத்தி முழுக்க அருமையாக நாமத்தை சூடிக்கொண்டு காவி சட்டையை போட்டுக்கொண்டு தயாரிப்பாளர், அவர் தான் இந்த படத்துக்கு, உங்க தந்தையார் தானே அவர் இந்த படத்தின் தயாரிப்பாளர், ஒரு இந்துவாக ஒரு பிராமண ஜாதியை சேர்ந்தவராக அவர் இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகாக ஒரு ராமர், அனுமன் வேடம் போட்டவருக்கும் ஒரு இஸ்லாமியருக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு புரிதலை, அந்த ஒரு மத இணக்கத்தை அவ்வளவு அழகா காமிச்சிருக்கிறாங்க. இதுதான் மத சார்பின்மை. சும்மா படத்தை எடுத்து மக்களுடைய மைண்டை வந்து பிரெயின் வாஷ் பண்றது மத சார்பின்மை கிடையாது. அது முற்போக்கு கிடையாது. அது பித்தலாட்டம், அது ஒரு பொய் பிரச்சாரம். அதற்கு வந்து எத்தனையோ அஜெண்டா இருக்கு, அதை நம்ம கண்டிக்கிறோம். உண்மையான ஒரு மத சார்பின்மை நீங்க பாருங்க, இங்க இந்த மேடையில ஒரு இந்துவும் ஒரு முஸ்லிமும் சேர்ந்து, சினிமாவில் யாருக்குமே மதம் கிடையாதுங்க. இது நான்லாம் சினிமாவுக்கு வந்தப்போ எங்களுக்கு கேரவன் கிடையாது. யாரும் யாரையும் வந்து நீங்க என்ன ஆளுங்கலாம் யோசிச்சு படம் எடுக்கிறது கிடையாது. இன்னைக்குமே வந்து ஊர்கூடி தேர் இழுக்கிற மாதிரி தான் ஒரு சினிமாவை எடுக்கிறது. அது மறுபடியும் இயக்குனர் பேரரசு அவர்களாக இருக்கட்டும், ஜாகுவார் தங்கம் அவர்களாக இருக்கட்டும், நடிகர் ஜீவாவா இருக்கட்டும், கனல் கண்ணன் அவர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து சினிமாவில் இருக்கிறவங்க நீங்க கேட்டு பாருங்க, உங்களுடைய பின்னணியை தெரிஞ்சு நாங்க வந்து படம் எடுக்கிறது இல்லை. உங்களுடைய திறமையை மட்டுமே இங்க பார்த்து படம் எடுக்கிறது தான் சினிமா, பர்டிகுலரா தமிழ் சினிமா. அந்த திமிரோட நான் சொல்றேன், இன்னைக்கு வந்து மாறுபட்ட திசையில் போகக்கூடிய சினிமாவை உங்களுடைய இந்த சீரிய முயற்சி மீண்டும் சரியான திசைக்கு திருப்பி விட்டிருக்கிறது. பாராட்டுக்கள் பிரதர். இதுதான் உண்மையான நேர்மறையான படங்கள். இது போன்ற படங்கள், குறிப்பாக ரைட் விங் ஐடியாலஜி இருக்கக்கூடிய படங்களுக்கு தமிழகத்தில் இடமில்லைன்னு சொல்றாங்க. அதையும் நான் ஏற்க மாட்டேன். புராண படங்கள், கம்ப்ளீட்டா சாமி படங்களே வந்துட்டு இருந்த தமிழ்நாட்டில் அறிஞர் அண்ணா அவர்களுடைய வேலைக்காரி என்பது ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்தது. கலைஞர் கருணாநிதி அவர்கள் வசனத்தில் பராசக்தி என்பது ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்தது. அன்னில இருந்து தான் வந்து சமூக படங்கள், சமூகத்தின் பிரச்சனையை பேசும் படங்கள் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட் ஒரு ஜெனரேஷனையே மாற்றி அமைச்சது. தமிழகத்தின் அரசியலையே மாற்றியது, தமிழகத்தின் அரசையும் மாற்றியது. அதே போல இப்ப ரைட் விங் தாட்டுங்கிறது இந்தியில வந்துருச்சு, தெலுங்குல வந்துருச்சு, தமிழ்ல வரக்கூடாது அப்படின்னு யார் நினைச்சாலும் வந்தே தீரும், வர வேண்டும், மாற்றம் வர வேண்டும். தமிழக
திரைப்படத்தில் மட்டுமல்லாமல் மக்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் குரலை திரை பிரதிபலிக்க வேண்டும். இந்த படம் பிரதிபலிக்கிறது. இது ஒரு வந்து அரசியலோ இல்ல மதமோ சார்ந்த படம் இல்ல, எல்லாருக்குமான படம். அப்பா மகள் பாச பிணைப்பை கூறும் படம். எப்பவுமே ஃபேமிலி சென்டிமெண்ட் வந்து தோத்ததே இல்லை. அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட் எங்களுக்கும் இருக்கு. படத்தை பார்க்கும்போது அந்த குழந்தைய பார்க்கும்போது அவ்வளோ ஆசையா இருக்கு. ஸோ இந்த படம் ரொம்ப நல்லா வரும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். படமே வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. இந்த ஒரு முயற்சிக்கு இங்க வந்து ஆதரவு கொடுத்திருக்கிற பிரஸ் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஜெய்ஹிந்த்.